தமிழ்நாட்டின் மிக உயரிய உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான NITயில் வைஃபை பழுதுபார்க்க சென்ற ஊழியர் விடுதியில் படுத்திருந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கப்படும் உயர்கல்வி நிறுவனத்தின் விடுதி அறைக்குள் நுழைந்து பாலியல் அத்துமீறலில் செயல்படும் அளவிற்கு பாதுகாப்பு கேள்விக்குறி ஆகியுள்ளதன் பின்னணி என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. NIT எனப்படக்கூடிய தேசிய தொழில்நுட்ப கழகம் நாடு முழுவதுமாக மாநிலத்திற்கு ஒன்று என்ற வீதத்தில் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருச்சி அருகே திருவெரும்பூருக்கும் துவாக்குடிக்கும் இடையே இயங்கி வருகிறது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த கல்லூரியில் JEE மூலமாக இளநிலை சேர்க்கையும் கேட் உள்ளிட்ட தேர்வுகள் மூலமாக முதுநிலை சேர்க்கையும் நடைபெறுகிறது. இந்த கல்வி நிறுவனத்தில் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களுமாக ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். கல்லூரியில் 20க்கும் மேற்பட்ட விடுதிகள் உள்ள நிலையில் அவற்றில் தங்கி 7000க்கும் மேற்பட்டவர்கள் படித்து வருகின்றனர். சிலர் வெளியில் அறைகள் எடுத்து தங்கியும் படித்து வருகின்றனர். இந்நிலையில் NITயில் உள்ள ஒப்பெல் மகளிர் விடுதியில் வியாழக்கிழமை அன்று வைஃபை சரியாக வேலை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இதை சரி செய்வதற்காக NITயில் ஒப்பந்த மின்சார ஊழியராக பணியாற்றி வந்த ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தை சேர்ந்த கதிரேசன் என்பவர் சென்றார். விடுதிக்குள் நுழைந்த கதிரேசன் மாணவி படுத்து உறங்கிக் கொண்டிருந்த அறை ஒன்றுக்குள் நுழைந்ததாகவும் அங்கு அந்த மாணவி முன்பாக ஆபாச சைகைகளில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. சத்தம் கேட்டு வெடித்த மாணவி தன் கண் முன்பாக ஒருவர் ஆபாச சைகையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் கத்தியபடியே அறையை விட்டு வெளியேறியுள்ளார். இது குறித்து சக மாணவிகளிடமும் தன்னுடைய பெற்றோரிடமும் கூறிய இந்த மாணவி NIT விடுதி நிர்வாகத்திடமும் முறையிட்டார். தகவல் அறிந்து வந்த மாணவியின் பெற்றோர் தொடர்பாக திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் கதிரேசனை போலீசார் கைது செய்தனர். வழக்கமாக மாணவிகள் விடுதிக்குள் ஆண் ஊழியர்கள் பராமரிப்பு பணிக்கு செல்லும் போது வாசலில் உள்ள பதிவேட்டில் உள்ளே செல்லும் நேரமும் வெளியே வரக்கூடிய நேரமும் பதிவு செய்யப்படும். ஆனால் கதிரேசன் வைஃபை சரி செய்ய விடுதிக்குள் சென்ற போது இதுபோல் எந்த பதிவேட்டிலும் பதிவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. பராமரிப்பு பணிக்கு வரக்கூடிய ஆண் ஊழியர்களுடன் விடுதியை சேர்ந்த பெண் ஊழியர் ஒருவரும் செல்ல வேண்டும். ஆனால் சம்பவம் நடைபெற்ற அன்று எந்த பெண் ஊழியரும் கதிரேசனுடன் செல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது. மேலும் விடுதிக்குள் சென்று வருவோரை கண்காணிக்க முகப்பு பகுதியில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அன்றைய தினம் அவை செயல்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இத்தகைய பாதுகாப்பு குறைபாடுகளை அறிந்துதான் கதிரேசன் மாணவியின் அறைக்குள் நுழைந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சக மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேசிய அளவில் 32 NITக்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு ஆண்டுக்கு 5040 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படக்கூடிய நிலையில் மாணவிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக கூடிய இதுபோன்ற அலட்சியங்கள் களையப்பட வேண்டும் என்பதே பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு. திருச்சி NIT கல்லூரி விடுதி மாணவிக்கு ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததை தொடர்ந்து மாணவ மாணவிகள் விடிய விடிய போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலியல் அத்துமீறல் தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் கதிரேசனை கைது செய்த காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளர் ஆகியோரை கண்டித்து விடுதியின் முன்பாக திரண்ட மாணவ மாணவிகள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கல்லூரி வளாகத்தில் உள்ள NIT இயக்குநர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற துவாக்குடி காவல் நிலையத்தினர் மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை தொடர்ந்து திருச்சி ADSP கோபால் சந்திரன், முசிறி DSP சுரேஷ்குமார், கல்லூரி முதல்வர் குமரேசன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து மாணவ மாணவிகள் அனைவரும் அதிகாலையில் கலைந்து சென்றனர். பின்னர் காலையில் கல்லூரி வளாகத்தில் குவிந்த மாணவ மாணவிகள் தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளர் மன்னிப்பு கேட்க வேண்டும், வளாகத்தில் CCTV கேமராக்களை பொருத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவரிடம் விடுதி காப்பாளர் தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தினர். இதனை கேட்ட SP வருண்குமார் விடுதி காப்பாளர் NIT நிர்வாகத்தினரை வரவழைத்து மாணவ மாணவிகளிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். திருச்சி NIT கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தெரிவித்துள்ளார்.
நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் வருங்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். அந்த செக்யூரிட்டி அப்பரேட்டஸை என்ஹான்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். செக்யூரிட்டிஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. நேற்று அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க சரியான முறையில் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது கூட போக வேண்டிய அந்த பெண் காவலர்கள் போகல. அது போக வர்றவங்களை கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க பாட்டுக்கு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது உலாவக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ரூமுக்கு என்ன சர்வீசஸ்க்கு போகிறாங்களோ அதை கரெக்டாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இனிமேல் யாராவது இந்த மெயின்டெனன்ஸு, பிளம்பிங்கு, கிளீனிங்கு அண்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் அந்த மாதிரி யாராவது வர்றாங்க அப்படின்னா கூட ஒரு பெண் பாதுகாப்பு அதிகாரியை அனுப்புகிறோம், வார்டனையும் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. பாலியல் ரீதியான புகார் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும்போது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவிகள் விடுதிக்குள் வேலை காரணமாக எலக்ட்ரீஷியன், பிளம்பர் போன்றவர்கள் செல்லும் போது விடுதி காப்பாளர் செல்ல வேண்டும் என கூறினார். வார்டன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கள் மீது மேனேஜ்மெண்ட்ல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர்கள் இன்டர்னலா நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். பாதுகாப்பு அம்சம் மூலமா காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஏதாவது லேக் இருந்ததுன்னா நிச்சயமாக அதையும் மேம்படுத்துவதற்கு அந்த நிறுவனத்திடம் நம்ம நிச்சயமா வலியுறுத்தும்.